Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. இரா அர்ஜுனமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார், பாஜக பிரமுகர். என்ன ஷேர் பண்ண போறீங்க? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். நாங்க விளையாடல, காலையில வாக்கிங் தான் போயிட்டு வந்தோம். ஆஸ்வாசமா இருக்கிறீங்க தமிழ்நாட்டை பதற வச்சுட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா ஜனநாயக கடமைங்கிறது எல்லா வாக்காளர்களுக்குமே உண்டானதான். ஏன்னா நீங்களும் ஒரு வாக்காளர், நானும் ஒரு வாக்காளர். அதாவது நம்மளோட சிட்டிசன்ஷிப்ல அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது. கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர் இஷ்யூஸ்ல தான் தேர் மேபி டிலே இருக்கலாம், ஒரு முடிவெடுக்கிறதுக்கான காலதாமதங்கள் ஆகும் ஒழிய இதுல ஒண்ணு இன்டென்ஷனலா எந்த நிகழ்வும் நடப்பதா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம். அப்படிதான் நீங்க சொல்லுவீங்க. கழகங்கள் இல்லா தமிழகம் அப்படிங்கறதுல பாஜக உறுதியா இருக்கா? கழகங்கள்லாம் சேர போறாங்களாம். கழகம் இல்லாம இருந்தா சரி. கழகம் தான் வந்துருச்சே, கழகம் இல்லாம எங்க? அதனால அப்படி ஒரு பார்வை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. என்னன்னாங்க, இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்ப ரெண்டு வலிமையான கட்சிகள் இருந்தாங்க. அதுல கூட்டணி அங்கம் வைக்கக்கூடிய கட்சிகளாக மற்ற தேசிய கட்சிகள்லாம் நாங்கள்லாம் இருந்தோம். இதுதான் அமைப்பு. இப்போ புதிதாக புதுமுகமா ஒரு சினிமாவுக்கு எப்படி ஒரு புதுமுகமா, அரசியலுக்கு ஒரு புதுமுகமா விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. மெஜாரிட்டி கொண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை ப்ரூவ் பண்ற அளவுக்கு நம்பர்ஸ் இல்லையே ஒழிய மற்றபடி 100ங்கிற இலக்கை தாண்டி வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு ஹேசியா ரெக்க கட்டி பிறக்குது. நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆத்ம நண்பர், அதனால கேட்கிறேன். அவருடைய பேரும் இந்த நகர்வுகள்ல பேசப்படுது. ரஜினி சாரை நான் மனப்பூர்வமா ரொம்ப வருஷமா தெரிஞ்சதுனால சொல்றேன். அவரோட மன இயல்பு என்னங்கிறத அறிஞ்சதுனாலையும் சொல்றேன். அவர் வந்து ஒரு முக்தி ஜென்மத்துக்கான ஒரு மனிதராக தான் தன்னோட பாவங்களை வச்சிருக்காரு. ஒரு முக்தி அடையக்கூடியவங்க எல்லாம் என்ன, எப்படி எந்த மாதிரி பார்வையில இருப்பாங்கன்னா, எந்த துரோகமும் யாருக்கும் செய்ய வேண்டாம், எந்த கெடுதலும் செய்ய வேண்டாம், இன்னொரு பாவம் நம்ம வாழ்க்கையில சேரக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வத்தோடையும் எண்ணத்தோட தான் செயல்படக்கூடிய குணநலத்துல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த குணத்துல இருக்கவர் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள்ல போய் கலந்துகிட்டு அதுல கலந்துக்காம இருக்கலாம். பட் அவருக்கு ஒரு பார்வை இருக்கலாம்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதுல அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா தான் பார்க்கப்பட்டது. அதுல அவர் சில ஃபார்முலேஷன் பற்றியோ அவர் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதா சொல்லப்படுது. இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு கடந்த ஒரு 40 ஆண்டுகளா நெருங்கிய பழகின ஒரு நட்பு. அதை வந்து அரசியலை தாண்டி ஒரு மதிப்புக்குரிய நட்பா ரெண்டு பேருமே அன்னோனியமாவும் அன்ப பரிவர்த்தனையாவும் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் ரெண்டு பேருமே. அரசியல்ல இருந்தாலும் இல்லைன்னாலும் அவங்க ஸ்டாலின் அவர்கள் ரஜினி சார்கிட்ட எப்போதுமே அன்பா இருந்தாரு. ரஜினி சாரை அவருக்கு சினிமா ரசிகத்தன்மையிலையும் அவரை ரொம்ப அவருக்கு பிடிக்கும். அவரோட குண இயல்புலையும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம 96 எலெக்ஷன் போது அவரோட ஒரே வார்த்தை, ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு வார்த்தையில ஒரு மிகப்பெரிய சரித்திரம் போரிச்சு 96ல. ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறதையும் காலம் காத்திருந்து பதில் சொல்றதையும் ஒரு லீக்ல வச்சிட முடியுமா? இல்ல, வைக்க முடியாதுங்க. ஏன்னா இப்ப வந்து அவரோட மன இயல்பு என்னங்கிறது எனக்கு முழுசா தெரியும். ஏன்னா நானும் தொடர்புல இருக்கிறதுனால சொல்றேன். யாருக்கும் எந்த விதமான துரோகம், மனசாட்சிக்கு விரோதமா எந்த விதமான செயலும் செய்யக்கூடிய மன இயல்போ அந்த குணமோ உள்ளவரே அவர் கிடையாது. நாங்கெல்லாம் அவர் ஒரு சித்த புருஷரா தான் பாக்குறோம். ஏன்னா நாங்க எங்கள்கிட்ட ரொம்ப நெருக்கமா பழகும் போது எப்படியா இருந்தாலும் நாங்க ஒரு பாடி லாங்குவேஜ்ல இருந்தும் அவரோட மிஸ்டேக்ஸ் என்னங்கறத எங்களால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவரு அந்த மாதிரி இயல்புலே இல்லை. அவர் வந்து ஒரு அன்பா ஒரு குளத்தூர்ல இவ்வளவு செஞ்சிருக்காரு. அவரு என்கிட்ட அவர் சொன்னதான், குளத்தூருக்கு இவ்வளவு செஞ்சாரு, குளத்தூரை விசுவாசமா செயல்பட்டுக்கிட்டே இருந்தாரு. அந்த மக்கள் அவரை தோற்கடிக்கிறாங்க. அது ரொம்ப அவருக்கும் வந்து ஒரு வலிமையான எதிர்ப்பதை இருந்து தோர்த்துந்தா கூட அதுல வந்து ஒரு வலிமையான எதிராளி இருந்தாரு. ஒரு வலிமையான ஒரு செயலாக்கம் உள்ள ஒரு நல்ல ஆன்மாவும் நல்ல மனிதருக்கு தான் அவர் தோத்து போனார்னா கூட அவரு கன்சோல் ஆயிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்காம போனோன்னா என்ன சமுதாயத்தோட மாற்றம் எந்த நோக்கி போகுதுங்கிற ஒரு சாதாரண ஒரு பிரஜையான வருத்தம் தான். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.